ஹாய் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஓல்டு புக்கனுடைய யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இயல் 2 ஸோ சிலப்பதிகாரம். ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத போன வீடியோட கடைசிலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தடவை இயல் 2ல் சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்த முடிக்கும் நமக்கு யூனிட் 6ல் என்ன கேட்பாங்களோ அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் நம்ம முக்கியமாக படிச்சுக்கிட்டால் போதும். அது போக நமக்கு சொற்பொருள், இலக்கண குறிப்பு, நூல் குறிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படிச்சுக்கணும். ஸோ தமிழுக்காக ஓகேவா. ஸோ இது வந்து மதுரை காண்டம் வழக்குரை காதையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முன்கதை சுருக்கம். ஸோ இதில் இருக்கிற இதில் இந்த வரிகள்லாம் நமக்கு அப்படியே யூனிட் 6ல் கேள்வியாக வரலாம். அப்போ என்னென்ன அப்படிங்கிறத கடகடன்னு சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சின்ன கதை மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான், பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் திருப்பி சொல்லிடுறேன். நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காவேரி பூம்பட்டினத்து மாசாத்துவானின் மகன் கோவலன். அப்போ இது ஒரு கேள்வி ஓகேவா. அதற்கப்புறம் காவேரி பூம்பட்டினம் மாநாயகனின் மகள் கண்ணகி, இது 2வது ஓகேவா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது 2. அப்போ கோவலன் வந்து ஆடலரசி மாதவியை. ஸோ அப்போ ஆடலரசி அப்படிங்கிறது யாரை குறிக்கிறாங்க? மாதவியை. அப்போ மாதவியை வந்து விரும்புறியான், அதனால கண்ணகியை விட்டு பிரியிறியான். அதுக்கடுத்து அவர் மாதவியினுடைய இல்லத்தில் தங்கி தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழக்கிறாங்க கோவலன். அதற்கப்புறம் மாதவி இந்திர விழாவில் வந்து காணல் வரி பாடலை வந்து பாடுறாங்க. ஸோ அதனுடைய பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை விட்டு பிரிகிறான். பிரிந்தவன் கண்ணகியோடு சேர்கிறான். சேர்ந்ததுக்கு பின்பு அதாவது கண்ணகிட்ட போறாங்க. கண்ணகிட்ட போனதுக்கப்புறம் தன்னுடைய இழந்த செல்வத்தை எல்லாத்தையும் மீட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மீட்டணும்னு நினைச்சு எங்க போலான்னு முடிவெடுக்கிறாங்க? மதுரைக்கு போலான்னு முடிவெடுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வழித்துணையாக யார் வர்றா? கவுந்தியடிகள் வர்றாங்க ஓகேவா. அப்ப அவங்களுக்கு வழித்துணையாக கவுந்தியடிகள் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்திர விழா, காணல் வரி பாடல், அதுக்கப்புறம் மதுரைக்கு போறாங்க. கவுந்தியடிகள் அப்படிங்கிறவர் சமணத்துறவி. ஸோ அவருக்கு வழித்துணையாக அவர் போறாரு. யாரு? கவுந்தியடிகள் அப்படிங்கிற சமணத்துறவி போறாரு. அவர் மதுரை நகர்ப்புறத்துல இருக்கிற மாதரி அப்படிங்கிற இடையர்குல மூதாட்டி. ஸோ மூதாட்டிங்கிறதை அவச்சுக்கணும். இடையர்குல மூதாட்டிகிட்ட வந்து அவங்க 2 பேர்ட்டையும் அடைக்கலப்படுத்துறாங்க. கோவலன் வந்து சிலம்பு வைக்கிறதுக்காக கடைவீதிக்கு, மதுரை நகரனுடைய கடைவீதிக்கு போறாங்க. ஸோ அப்போ விலை மதிப்பெற்ற கார் சிலம்பு ஒன்றனை கோவலன் விற்பதனை பார்த்த பாண்டிய மன்னனுடைய பொற்கொள்ளன் அதை பார்க்குறாங்க. ஸோ பாண்டிய மன்னனுடைய பொற்கொள்ளன் அவங்க வந்து பாண்டிமாதேவி அப்படின்னு நீங்க சொல்றது பாண்டிய மன்னனுடைய மனைவி. ஸோ அப்போ பாண்டிமாதேவியினுடைய கார் சிலம்பை களவாடுறாரு அவங்க பொற்கொள்ளன். அப்ப அந்த பழியை வந்து கோவலன் மேல சுமத்துறாரு ஓகேவா. அப்ப பாண்டிமாதேவியின் கார் சிலம்பை களவாடிய பொற்கொள்ளன் பொய்யான படியை கோவலன் மேல சுமத்துறாரு. ஏன்னா இப்போ கோவலன் கையில வந்து ஒரு கால் சிலம்பு இருக்கு, அதை வந்து விற்கிறதுக்காக போயிருக்காருல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட பொற்கொள்ளன் இப்போ வந்து என்னன்னா பொய்யான பழி, தான் களவாடிய அந்த கார் சிலம்பை வந்து கோவலன் தான் களவாண்டிட்டான் அப்படின்னு சொல்லி பொய்யான பழியை வந்து சுமத்துறாங்க. அதனை ஆராய்ந்து பாராத மன்னன் அவனை கொன்று சிலம்பை கொணர்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. அப்ப கோவலன் வந்து கொலை செய்யப்படுகிறார். அப்ப கோவலன் கொலை செய்யப்பட்டதை மாதிரி மூலம் அறிந்த கண்ணகி. யார் மூலம் அறிஞ்சுக்கிறாங்க? கண்ணகி. மாதிரி மூலம் அறிந்த கண்ணகி பெருந்துயருற்றால். அவள் தன்னுடைய கணவன் கல்வன் அல்லன் அப்படிங்கிறத மன்னனுக்கும் உலகத்துக்கும் நிரூபிக்கிறதுக்காக பாண்டிய மன்னனுடைய அவைக்கு சென்று வழக்குரைத்தாள் ஓகேவா. ஸோ அதுதான் இங்க இது. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி கதை ஆரம்பிக்குது, என்னென்னலாம் முக்கியம்? மாசாத்துவானின் மகன் கோவலன், மாநாயகனின் மகள் கண்ணகி, ஆடலரசி மாதவி, இந்திர விழா, காணல் வரி பாடல், இழந்த செல்வத்தை திருப்பி ஈட்டுறதுக்கு மதுரைக்கு செல்றாங்க. கூட வந்தவர் கவுந்தியடிகள் சமணம் துறவி. அப்ப யார் வீட்டுல தங்குறாங்க அப்படின்னா மாதரிங்கிறவங்க இடையருக்குள்ள மூதாட்டி ஓகேவா. அதுக்கப்புறம் சிலம்பு, பொற்கொள்ளன், பாண்டிமாதேவி. சிலம்ப களவாடினது, உண்மையிலே களவாடினது பொற்கொள்ளன். அப்ப யார் மேல பழிய சுமத்துறாங்க? கோவலன் மேல பழிய சுமத்துறாங்க. ஆராய்ந்து பாராத மன்னன் அவனை கொன்று சிலம்பை கொணர்க அப்படின்னு சொல்லி ஆணையிட்டுறாரு. அதனால கோவலன் கொலை செய்யப்படுகிறார். இதை யார் மூலமா கண்ணகி வந்து அறிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா மாதரி மூலமா அறிஞ்சுக்கிறாங்க. ஸோ தன்னுடைய கணவன் கல்வன் அல்லன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக ஸோ அந்த அவைக்கு, பாண்டிய மன்னனுடைய அவைக்கு சென்று வழக்குரைத்தாள் ஓகேவா. ஸோ அப்ப இந்த பாடல் வரிகள்ல என்னெல்லாம் முக்கியம்? ஸோ வாலி அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ வாலியம் கொற்கை வேந்தே வாலி, கொற்கை வேந்தே வாலி. கொற்கை அப்படிங்கிறது துறைமுகம்பா. அப்ப கொற்கை அந்த துறைமுகத்தை வச்சிருக்க ஆள்கின்ற அந்த அரசனே நீ வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. தென்னம் பொறுப்பு அப்படின்னா தெற்கு பகுதியில் உள்ள புதிய மலையினுடைய தலைவனே வாழ்வாயாக, செலியனே வாலி, தென்னவா வாலி. சொந்த வாலிங்கிறது வருதுல, வலியோடு படரா பஞ்சவ வாலி. ஸோ அந்த வாலி இது அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கண்ணகியை பற்றி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு அந்த சொற்பொருள் படிக்கிறப்ப நமக்கு ஒரு சில வார்த்தைகள் வரும். ஸோ அப்போ அங்கே வந்து நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா அடர்ந்து எழு குருதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதற்கப்புறம் தடக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். பசுந்துணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இந்த இடத்துல தான் வரும். ஸோ நீங்கள் பொருளை படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகியை எப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக புரியும். பட் இந்த இடத்துல நீங்கள் எந்தெந்த வார்த்தைகள்லாம் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. சரி, அடுத்து
ஸோ தேரா மன்னா செப்புவதுடையன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. தேரா மன்னா செப்புவதுடையன். அடுத்து எல்லரு புல்லுரு. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லரு புல்லூர். அதற்கப்புறம் இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியும், வாயிற் கடைமணி நடுனா நடுங்க. ஸோ ஆவின் கடைமணி. ஸோ எந்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுதோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரும்பெருள் புதல்வனை ஆளியின் மடித்தோன். ஸோ அப்போ இந்த இதெல்லாம் யாரை மீன் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு பொருளில் பார்த்தா நமக்கு தெரியும். ஓகேவா, ஆக்சுவலாக அந்த சிபி மன்னனை பற்றி இங்கே வரும், மனுநீதி சோழனை பற்றி வரும். ஸோ அந்த இதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பெரும்பெயர் புகாரன் பதியே அவ்வூர். புகார் அப்படின்னா அங்கே புகார் அப்படிங்கிறத குறிக்குது. அதுக்கப்புறம் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருவடி மாசாத்து வாணிகன் மகனே ஆகிய. அப்போ மாசாத்து வாணிகன் யாரு அப்படின்னு தெரியும், கோவலனுடைய அப்பா மாசாத்து வாணிகன். அதுக்கப்புறம் வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்தீங்க. அப்ப நின்னகர் புகுந்தீங்கன்னா உன்னுடைய நகரை, உனது நகரை நாங்க சேர்ந்தோம். உனது நகர்ங்கிறது மதுரையை சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிலம்பு பகர்தல். அப்ப சிலம்புங்கிற வார்த்தை வருது. கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி. அப்புறம் கண்ணகி என்பதன் பெயரே என்ப. அதுக்கப்புறம் பெண் அணங்கே கல்வனை கோரல் கடுங்கோல் அன்று. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்றா, கல்வனை கொல்லுதல் கடுங்கோல் அன்று அப்படின்னு சொல்றாரு. யாரு, மன்னன் சொல்றாரு. கல்வனை கொல்றது ஒரு இது கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கடுத்து நற்றிடம் படரா கொற்கை வேந்தே. நற்றிடம் படரான நன்னெறியில் ஆராய்ந்து செல்லாத கொற்கை அரசனே அப்படிங்கிற அந்த மீனிங் வருது. நற்றிடம் அப்படின்னா அந்த நன்னெறி அறநெறி அப்படிங்கிற வார்த்தை, படரா அப்படின்னா செல்லாத அப்படிங்கிறத அந்த மீனிங் வரும். ஓகேவா, அது கென்கார் சிலம்பு மணியுடைய அரிய. அப்ப சிலம்பு மணி அப்படிங்கிறது வருது. ஓகேவா, அப்ப சிலம்பு முத்து மாணிக்க பரல் அந்த இதெல்லாம் நீங்க ஆக்சுவலா அந்த பொருளை படிச்சீங்க அப்படின்னா இனிமே தெளிவா புரியும். ஸோ அப்ப அந்த மாணிக்க பரல்கள் அந்த முத்து பரல்கள் இதெல்லாம் யாரு எதோடது அப்படிங்கறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்க சிலம்பு முத்துடை அரியே. இங்க பாருங்களேன், கென்கார் சிலம்பு மணியடை அரியே அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் யாமுடை சிலம்பு முத்துடை அரியே அப்படின்னு சொல்றாரு. அப்ப எம்முடைய சிலம்பின் பரல்கள் முத்துக்களே அப்படின்னு சொல்லி அரசன் சொல்றாரு. அப்ப அரசனுடைய சிலம்புல இருக்கிறது முத்து பரல்கள், உள்ள இருக்கிறது முத்து. அப்ப அவங்க கண்ணகியினுடைய சிலம்புக்குள்ள இருக்கிறது மாணிக்க பரல்கள். ஓகேவா, அப்ப கண்ணகி அணிமணி கார்சிலம் புடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. அப்ப அதை எடுத்துட்டு வைக்கிறாங்க, கண்ணகி எடுத்து உடைக்கிறாங்க. அதுல இருந்து சிதறிய ஒரு மாணிக்க பரல் அதை தெரித்தது மணியே. மன்னவனுடைய வாய் முதல், மன்னவனுடைய வாயின் முதலாகிய உதடு. வாய் முதல் அப்படின்னு என்னப்பா, வாயின் முதலாகிய உதட்டுல போய் தெரிக்குது. ஓகேவா, அதை பார்த்துட்டு மணி கண்டு அதை பார்த்துட்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் யானோ அரசன் யானே கல்வன். நான் அரசன் இல்லை, நான் தான் இப்போ குற்றம் செஞ்சவன் ஆயிட்டேன், நான் தான் கல்வன் அப்படின்னு சொல்றாரு. யாரு, பாண்டிய மன்னன். ஓகேவா, மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதற் பிழைத்தது கெடுக வெண் ஆயுளென. என்னுடைய ஆயுள் இப்பயே கெடுக அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வாழ்நாள் அழியட்டும் அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறாரு. அதற்கப்புறம் மன்னவன் மயங்கி வீழ்ந்தானே தென்னவன் கோப்பெருந்தேவி குலைந்தனல் நடுங்கி. அப்ப அந்த மன்னனுடைய மனைவி ஆகிய கோப்பெருந்தேவி உள்ளங்கலங்கி உடல் நடுங்கி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, கணவனை இழந்தோருக்கு காடுவதில்லை என்று. இப்ப கணவனை இழந்தோருக்கு காடுவதில்லை அப்படின்னா கணவனை இழந்த மகளிருக்கு எந்த விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது, ஆறுதல் கூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கணவனை இழந்தோருக்கு எந்த மகளிருக்கு எந்த விதத்திலுமே ஆறுதல் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவனின் திருவடிகளை வணங்கி நிலத்தில் வீழ்ந்து அவளும் இறக்கிறாள். இணையடி தொழுது வீழ்ந்தனலே மடமொழி. அப்ப மடமொழி அப்படிங்கிறது யாரை குறிக்குதுன்னா கோப்பெருந்தேவியை குறிக்குது. ஓகேவா, இப்ப மடமொழி அப்படிங்கிறது யாரை குறிக்குது, கோப்பெருந்தேவியை குறிக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா முன்னாடி பக்கத்துல மடக்கொடி அப்படின்னு வரும். யாரையோ நீ மடக்கொடி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். யாரையோ நீ மடக்கொடி அப்படின்னா மன்னன் கண்ணகிட்ட கேட்பாங்க யாருமா நீ அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல மடக்கொடி அப்படிங்கிறது கண்ணகியை குறிக்குது. ஓகேவா, இப்ப மடமொழி யாரு, மடக்கொடி யாரு. ஸோ இதெல்லாம் தான் கேள்விகள். ஓகேவா, அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கணவனை இழந்தோருக்கு காடுவதில்லை என்று அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் யாரு சொல்றா, கணவனை இழந்தோருக்கு காடுவதில்லை. கணவனை இழந்த மகளுக்கு எந்த விதத்தில் ஆறுதல் கூற முடியாது அப்படின்னு சொல்றது அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி கோப்பெருந்தேவி சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் யானோ அரசன் யானே கல்வன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பாண்டிய மன்னன் சொல்றாரு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே தானே.
ஸோ பொருள் படிச்சீங்கன்னா இன்னுமே தெளிவாக புரியும். நான் பாடல் வரிகளை வச்சுக்கிறதுக்காக ஒரு சில வரிகளை மட்டும் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் மனசில் நிற்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கேள்வி வந்தால் நம்மளால ஈஸியாக அடிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ அது போக இந்த சிபி மன்னன், மனுநீதி சோழன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதற்கு முன்னாடி கொற்றவை, பிடாரி, பத்திரகாளி, காளி, துர்க்கை இவங்களை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஏதாவது ஒரு மேட்ச்லையோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்லையோ வர சான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? ஸோ அதுக்கப்புறம் எந்த பரல் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். முத்து பரல், மாணிக்க பரல்லாம் சொல்லியிருக்கேன். யாரோட இதில் எது இருந்ததுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து சொற்பொருள். கொற்கை அப்படின்னா பாண்டிய நாட்டின் துறைமுகம். அப்போ இது ஈஸி தானே? கொற்கை வேந்தே, பாண்டிய நாட்டின் துறைமுகத்தை உடைய அந்த அரசனே. தென்னம் பொறுப்பு அப்படின்னா தென் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப தென்னம் பகுதியில் உள்ள பொதிய மலையை குறிக்கிறது. தென்னம் பகுதியில் உள்ள பொலிய மலை. அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கணும். பழியோடு படரா அப்படின்னா மரநெறியில் செல்லாத. ஆக்சுவலா பழியோடு படரா அப்படின்னா மரநெறியில் அப்படிங்கிறது. பழியோடு படரா அப்படின்னா பழியோடு அப்படின்னா பழிச்சொற்கள் சேராத அப்படிங்கிற அந்த மீனிங் வரும். ஸோ ஆக்சுவலா அதை மாத்திக்கோங்க. மரநெறியில் செல்லாத. பழியோடு படரா அப்படின்னா பழிச்சொற்கள் சேராத. பழியோடு படரா அப்படின்னா பழி சொற்கள் சேராம இருக்கிறது. ஓகே தானே? அடுத்து அடர்ந்து எழு குருதி அப்படின்னா வெட்டப்பட்ட. குருதி அப்படிங்கிறது ரத்தம்பா. இங்க வந்து செந்நீருங்கிறத மீன் பண்றாங்க. சிவப்பு கலர் நீர் அப்படின்னா அந்த செந்நீருங்கிறது ரத்தத்தை மீன் பண்றாங்க. அடர்ந்து எழு குருதி அப்படின்னா வெட்டப்பட்ட இடத்தில் நின்று பீரிட்டு எழும் செந்நீர். அப்ப ஒரு இதை வெட்டுறாங்க அப்படின்னா அதுல இருந்து அந்த ரத்தம் வருதுல, அதான் சொல்றாங்க. அடுத்து பசுந்துணி அப்படின்னா பசிய துண்டாம். தடக்கை அப்படின்னா நீண்ட கைகள். ஸோ தடை அப்படிங்கிறது வந்து ஒரு உரிச்சொல். ஓகேவா? அப்ப மாமரம், மா அப்படிங்கிறது வருதுல, ஓகே, அந்த மா அது வருதுல, அந்த மாதிரி அது ஒரு உரிச்சொல். தடை அப்படின்னா நீண்ட, கை அப்படின்னா கைகள். ஓகேவா? அடுத்து அறுவருக்கு இளைய நங்கை அப்படின்னா அறுவருக்கு அப்படின்னா 6 பேருக்கு இளைய நங்கை. அப்ப மொத்தம் 7 கன்னியருள் இளையவளாகிய பிடாரி. மொத்தம் 7 பேரு. அப்ப அறுவருக்கு இளைய நங்கை, 6 பேருக்கு கீழே, அது 7வது ஆளு. அப்ப 7 கன்னியருள் இளையவளாகிய பிடாரி. யார சொல்றாங்கன்னா பிடாரிய சொல்றாங்க. ஓகே தானே? அப்ப அறுவருக்கு இளைய நங்கை அப்படின்னு யாரை மீன் பண்றாங்க? பிடாரிய மீன் பண்றாங்க. அடுத்து இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு. இறைவனை நடனமான செய்திய காளி. ஸோ அப்ப இந்த சிவன் அந்த இதெல்லாம் கதை நமக்கு தெரியும்ல. ஸோ அதுதான். அப்ப இறைவனை நடனமாட செய்த காளி. ஓகேவா? அடுத்து சூருடை கானகம். கானகம் அப்படின்னா காடுங்கிற மீனிங். சூருடைனா அச்சம் தரும். அப்ப சூருடை கானகம் அச்சம் தரும் காடு. உகந்தனா விரும்பிய, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். தாருகன் அரக்கம். பேருரம் கிழித்த பெண் அப்படின்னா கிப். அகன்ற மார்பனை பிளந்த துர்க்கை. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த சாமி போட்டோவிலேயே பார்த்துருக்கோம். அப்போ அகன்ற மார்பை பிளந்த துர்க்கை. செற்றம் அப்படின்னா கருவு. செயிர்த்தனல்னா சினம் உற்றவள். செயிர்த்தனல் அப்படின்னா சினம் உற்றவள். பொற்றொழில் சிலம்பு. பொன் அப்படின்னா அந்த பொன் வேலைப்பாடு மிக்க, அந்த பொன்னெல்லாம் அந்த அவ்வளோ வேலை செஞ்சது. அப்ப வேலைப்பாடு மிக்க பொற்சிலம்பு. பொன்னால் ஆகிய சிலம்பு, அந்த மீனிங். ஓகேவா? பொன் தொழில், பொற்றொழில், சிலம்பு அப்படியா வச்சுக்கோங்க. அடுத்து கடையகத்தால் அப்படின்னா வாயிலின் முன்னிடத்தால். இப்ப கடை அப்படின்னா கடைனா அந்த ஒரு இது கடைசி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வீட்டுக்கு வந்து நுழைவாயில சொல்றாங்க. அப்ப ஒரு அந்த அரண்மனையினுடைய வாயில சொல்றாங்க கடை அப்படிங்கிறப்ப. அங்க உள்ள இருக்கிறவங்க கடை அப்படின்னா அந்த வாயில மீன் பண்றாங்க. அப்ப கடையகத்தால் அப்படின்னா வாயிலில் முன்னிடத்தால், வாயிலில் அந்த முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீர் வார் கண். அப்ப நீர் ஒழுகும் கண்கள். கண் அழுதுகிட்டு இருக்காங்க, அதான் மீன் பண்றாங்க. நீர் ஒழுகும் கண்கள். தேரா மன்னான் வருதுல, அப்ப ஆராயாத மன்னனே. அடுத்து எல் லரு. எல் குட்டல் அரு. எல் அரு அப்படின்னா இகழ்ச்சி இல்லாத. இமயவர்னா தேவர், புல்னா பறவை. ஸோ இங்க புறா அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நான் அந்த சொன்னேன்ல அந்த சிபி மன்னன், இதெல்லாம் நீங்க அந்த இதை படிக்கிறப்ப உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா புரியும். ஏன் இங்க வந்து புல் அப்படிங்கிறது புறாவை மீன் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம். அடுத்து புன்கண். அப்ப புண்மை குட்டல் கண். அப்ப துன்பத்தை மீன் பண்ணுது. புண்மை துன்பம். கடைமணி அப்படின்னா அரண்மனையினுடைய வாயில் மணி. வாயில் கடை அப்படிங்கிறப்ப அந்த வாயில சொல்றாங்களா. இங்கேயும் கடையகத்தால் அப்படின்னா வாயில சொல்றாங்களா, அதான். அப்ப கடைமணினா அரண்மனையினுடைய வாயில் மணி. ஆலி அப்படின்னா தேர் சக்கரம். ஆலி அப்படின்னா தேர் சக்கரம். ஏசா சிறப்பின் அப்படி இசை விலங்கு பெருங்குடி அப்படிங்கிறது வருதுல. அப்ப பழி இல்லாத. ஏசா அப்படின்னா பழி இல்லாத. கோரல்னா கொள்ளுதல். கொற்றம்னா அரச நீதி. கொற்றம் அப்படின்னா அரச நீதி. நற்றிரம், அத நற்றிரம் படரா கொற்கை வேந்தே. அப்ப அறநெறியில் செல்லாத கொற்கை அரசனே. அப்ப நற்றிரம் அப்படின்னா அறநெறி, நல்ல நெறி. அந்த நற்றிரம் அப்படின்னா அறநெறி. ஓகேவா? அப்ப அறநெறியில் செல்லாத. படரா அப்படின்னா செல்லாத. வாய் முதல்னா வாயின் முதலாகிய உதடு. ஸோ சொன்னேன்ல அந்த மாணிக்க பரல் படுது அப்படின்னு சொல்லி அரசனுடைய உதட்டுல படுது. அடுத்து மடக்கொடி அப்படின்னா இளமையான கொடி போன்றவளே அப்படிங்கிற அந்த மீனிங் வருதா. மடக்கொடி இளமையான கொடி போன்றவளே. அப்ப அது அன்மொழி தொகை. அடுத்து படரா, அடங்கா, தேரா, ஏசா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சங்கள். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. தடன்னு வந்துருச்சுப்பா. அப்போ உரிச்சொற்றொடர், வேலை முடிஞ்சு. புண்மை கூட்டல் கண். பெருமை கூட்டல் பெயர். அருமை கூட்டல் பெறல். பெருமை இங்க கடுமை.
அடுத்து செம்மை, நன்மை, அப்ப பண்பு தொகைகள் வந்துருச்சுல. மை விகுதி வந்துருச்சு, பண்பு தொகை தான்ப்பா. அடுத்து இதெல்லாம் பாருங்களேன், வினை தொகை. இது அப்படியே 3 காலத்துக்கும் உகும் நீர், உகுகின்ற நீர் வருதா, சூழும் கடல், செய்யும் கொல்லன், செய்கின்ற கொல்லன் வருதா. அப்ப 3 இதுக்கு நம்மளால இது பண்ணிக்க முடியும், முக்காலத்துக்கும் வந்து பண்ண முடியுதுல, அவ்வளவுதான். அப்ப அவ்வூர் ஆ அப்படிங்கிறது சுட்டெழுத்து வருது, செய்மை சுட்டு, வேலை முடிஞ்சு. வாழ்தல் தல், அந்த தல் விகுதி வருதுல, அப்ப தொழிற்பெயர். அடுத்து எனது கால், எனது பெயர், நினது நகர், எனது பதி, அதுன்னு வருதுல, நினது எனது அது வருதுலப்பா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. 6ஆம் வேற்றுமை தொகை. புகுந்து வந்தேன், புகுந்து வந்தான் வருதா. அப்ப பின்னாடி ஒரு வினை சொல் வருது, அப்ப வினை எச்சம், அவ்வளவுதான். தாழ்ந்த, தாழ்ந்த குடையன், தாழ்ந்த மன்னன், தாழ்ந்த அப்படின்னு ஒரு பின்னாடி ஏதோ ஒரு பேரை சொல்ல ஆட் பண்ணிக்கோங்க, அப்ப அது வந்து ஒரு பேரச்சமா வருது, அவ்வளவுதான். தளர்ந்த குடை, அப்ப தளர்ந்த அது வருதுல. இப்ப நீங்க பின்னாடி இப்ப தளர்ந்த ஒரு கயல்விழின்னு ஒரு பேர் இருக்கு, தளர்ந்த கயல்விழி, தளர்ந்த அரசன், தளர்ந்த மன்னன், தளர்ந்த பெரியவர், அவ்வளவுதான். அது பின்னாடி ஒரு பேர் சொல்ற, அப்ப பேரச்சம், அவ்வளவுதான். பின்னாடி நீங்க ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணிருக்கீங்க, அது எப்படி வருது, புகுந்து வந்தான் வருதா, புகுந்து வந்தான், அப்ப வந்தான், அப்ப வினையச்சம், புகுந்துங்கிறது வினையச்சம், அவ்வளவுதான். இப்படி இதை பின்னாடி ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுங்க, பேரச்சம் வினையச்சம் ஈஸியா கண்டுபிடிச்சு விட்டுலாம். அது வினை சொல்லா இருக்கா, பெயர் சொல்லா இருக்கா, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அடுத்து வருக தருக கெடுக, வியங்கோள் வினைமுற்று, கா வருதுல, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சா. அடுத்து பிரித்தெய்தல், எல் அரு, எல் அரு, அப்ப புல் உரு, புல்லுரு முடிஞ்சிருச்சு. அருமை கூட்டல் பெறல், அரும் பெறல். அடுத்து பெருமை கூட்டல் பெயர், பெரும்பெயர். ஆ கூட்டல் ஊர், அவ்வூர், ஆ கூட்டல் ஊர், அவ்வூர். பெருமை கூட்டல் குடி, பெருங்குடி. புகுந்து கூட்டல் இங்கு, புகுந்தீங்கு. பெண் கூட்டல் அணங்கு, பெண்ணணங்கு. அடுத்து நற்றிரம் அப்படின்னா நன்மை கூட்டல் திறம், நன்மை கூட்டல் திறம், நற்றிரம், ஓகேவா. அடுத்து கால் கூட்டல் சிலம்பு, கார் சிலம்பு. ஸோ அந்த இரு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செம்மை கூட்டல் கோல், செங்கோல், அவ்வளவுதான். அடுத்து ஆசிரியர் குறிப்பை பொறுத்த முடியும், இளங்கோவடிகள் சேர மரபினர். அப்ப இளங்கோவடிகள் சேர மரபினர். ஃபர்ஸ்ட் இளங்கோவடிகளுடைய தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். ஸோ அப்ப இதெல்லாம் நம்ம யூனிட் 6க்கு நமக்கு ரொம்ப 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 முக்கியம், ஓகேவா. இப்ப இளங்கோவடிகளுடைய தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், தாய் நற்சோனை, இவர்தமனுடைய தமையன் வந்து சேரன் செங்குத்துவன், ஓகேவா. இளையவரான இடங்கோவே நாடாழ்வார் அப்படின்னு கணியன் வந்து சொல்லிடுறாரு. அப்ப அந்த கூற்ற அவர் சொன்னதை வந்து பொய்ப்பிக்கும் பொருட்டு அதை வந்து பொய்யாக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு, அதாவது இளையவரான இளங்கோவே அப்படின்னா தம்பி தேம்பா நாடாள போறாரு. அப்ப அரச இதுல வந்து எப்படி வரும் அப்படின்னா அண்ணன் தானே நாடாளணும், அண்ணன் தான் அரசன் ஆகணும். அப்ப தம்பி நாடாள போறாருன்னு சொல்லிடுறாரு கணியன். அப்ப அதை வந்து பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ வந்து என்ன செய்யறாருன்னா, இளமையிலேயே சிறு வயதிலேயே என்ன செஞ்சிடறாரு, துறவு பூண்டு குணவாயர் கோட்டத்துல தங்குறாரு. அப்ப துறவு போயிடுறாரு, ஓகேவா. துறவு போய் எங்க தங்குறாருன்னா குணவாயர் கோட்டத்துல தங்குறாரு. அப்ப அப்படிப்பட்டவர் இளங்கோவடிகள், ஓகேவா. அப்ப இளங்கோவடிகள் அரசியல் வேறுபாடு கருதாதவர். ஸோ அப்போ அவர் வந்து ஒரு துறவிதான். அவருக்கு வந்து இதுதான் சேர மரப்புல பிறந்தாலும் இதுதான் என்னுடைய நாடு, இதுதான் என்னுடைய மக்கள், இதுதான் என்னுடைய சமயம், அந்த மாதிரி அவர் கிடையாது, ஓகேவா. அப்ப அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், நான் ஒரு துறவி அப்படிங்கிற அந்த ஒரு இதுலதான் இருப்பாரு. ஸோ இன்னும் சொல்ல போனா இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்காரு. இதுலயே சேர சோழ பாண்டியர் 3 பேரை பத்தியுமே எழுதியிருக்காரு. அப்ப அதுதான் அரசியல் வேறுபாடுங்கிறது. அப்ப இருந்தது இவங்க 3 பேர் பெரிய மன்னர்கள். அப்ப அவர்களெல்லாம் எல்லார பத்தியும் இவர் பாடுறாருல, அதான் அரசியல் வேறுபாடு கருதாதவர், ஓகேவா. அதே மாதிரி சமய வேறுபாடற்ற துறவி, ஓகேவா. இந்த துறவி அப்படிங்கிறப்ப சமய வேறுபாடற்ற துறவி. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்த கிபி அப்படிங்கிறத யா வச்சுக்கணும், எனக்கு கிமு கிபியான்னு டவுட் வரும். கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் இளங்கோவடிகளை பாரதியார் எப்படி பாராட்டுறாரு, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. எனக்கு தெரிஞ்ச புலவர்லயே இந்த யாமறிந்த புலவர்ல, யாமறிந்த அப்படின்னாலே பெரும்பாலும் பாரதியார் வருவார். அதை கொஞ்சம் யா வச்சுக்கோங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிமையுடையது அப்படிங்கிறதெல்லாம் வருதுல. அப்ப எனக்கு தெரிஞ்ச மொழியிலேயே தமிழை போல இனிமையுடையது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச புலவர்லயே கம்பனை மாதிரி வள்ளுவரை மாதிரி இளங்கோவை மாதிரி பூமியில யாருமே பிறக்கலப்பா. இது வந்து உண்மை, சும்மா நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை. இது வந்து ஒரு பாராட்டணும், ஒரு மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லலை. இது வந்து ஒரு புகழ்ச்சிக்காக நான் சொல்லலை, இது வந்து உண்மை அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப யாமறிந்த அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஃபிக்ஸ் பண்ணுங்க, பாரதியாரை யா வச்சுக்கலாம். அப்புறம் நூற்குறிப்பு, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், ஓகேவா. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கண்ணகியினுடைய சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டது, அதனால இது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது பெயர், ஓகேவா. இப்ப சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகாரம் என்னும் செந்தமிழ் காப்பியம், அது செந்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரத்தை போட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளவுதான் கேள்வி. இப்போ செந்தமிழ் ஒரு 4 பேர் கொடுப்பாங்க, முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், செந்தமிழ் காப்பியம். இது
எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்தினுடைய சிறப்பு பெயர்கள். கரெக்டா இல்லையா? கரெக்ட். அவ்வளவு வேலை முடிச்சு. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது செந்தமிழ் காப்பியம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டம் அப்படிங்கிறது பூம்புகார் அப்படிங்கிறத யா வச்சுக்கோங்க. இப்போ பூம்புகார் அப்படின்னு வந்துருச்சா, அப்ப அது வந்து சோழர் ரிலேட்டட். மதுரை காண்டம், மதுரைனா பாண்டியர், அப்ப பாண்டியர் ரிலேட்டட். வஞ்சி காண்டம் அப்ப அது சேரர் ரிலேட்டட். வேலை முடிஞ்சிருச்சுல. அப்ப மூவேந்தர்கள் வர்றாங்களா, 3 வேந்தர்கள் வர்றாங்களா, அவ்வளவுதான். இத அப்ப முப்பெரும் காண்டங்களை உடையது. இதுல 30 காதைகள் இருக்கு. இந்த 30 காதைகளை நம்ம பிரிக்கணும். அப்ப 10, 13, 7. புகார் 10, மதுரை 13, வஞ்சி 7. வேலை முடிஞ்சிருச்சு. அதான் நாங்க கீழே கொடுத்துருக்காங்க. புகார் காண்டம் 10 காதைகளையும், மதுரை காண்டம் 13 காதைகளையும், வஞ்சி காண்டம் 7 காதைகளையும் கொண்டுள்ளது. இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், அதாவது உரைநடை வடிவிலேயே இருக்கக்கூடிய ஒரு செய்யுள். நீங்க படிச்சீங்கனாலே தெரியும் இது ஈஸியா நமக்கு எவ்வளவு புரியுது. அது வந்து ஒரு உரைநடை மாதிரியே இருக்குல்ல. சோ கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுதியது நம்ம இப்ப படிச்சோம்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் புரியுது. அப்ப அது உரைநடை வடிவுல இருக்கு. அது உரைநடை வடிவுல இருக்கு. அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே நமக்கு தெரியும். அப்ப உரைநடை வடிவுல இருக்கு. ஆனா இது ஒரு செய்யுள். அப்ப அது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா வரலாம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கறத எது வந்து எந்த நூலை வந்து குறிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம். இயல், இசை, நாடகம் என்று 3 இதையுமே வந்து இது பாடுகிறது. அதனால இது முத்தமிழ் காப்பியம். ஓகேவா? சோ அப்ப குடிமக்கள் காப்பியம், குடிமக்களை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட காப்பியம். ஆதலால் இது குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. குடிமக்கள் காப்பியம் அப்படின்னா கோவலன், கண்ணகி. சோ அவங்க வந்து ஒரு அரசர் கிடையாது. கரெக்ட் தானே? அப்ப வந்து அவங்க குடிமக்கள். இப்போ குடிமக்களை முதன்மையாக கொண்டு பாட்டுடை தலைவனாக கொண்டு அவங்கள வச்சு மையப்படுத்தி பாடுறதுனால. அதே மாதிரி ஒற்றுமை காப்பியம் அப்படிங்கிறது மூவேந்தர்களும் உள்ள வர்றாங்களா, அப்ப அது ஒற்றுமை தானே, அவ்வளவுதான். நாடக காப்பியம் இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தை போட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதியார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படித்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையை நோட் பண்ணுங்க. பாரதியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம், அவ்வளவுதான் பாரதியார். ஓகேவா? சோ நமது பாடப்பகுதி வந்து வழக்குரை கதை மதுரை காண்டத்துல 10வது கதையாகும். ஸோ இது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது கேட்டா, ஸோ வழக்குரை கதை வந்து எதுல வருது அப்படின்னா மதுரை காண்டம். ஏன்னா அவங்க வந்து அந்த பாண்டிய மன்னன்ட்ட தானே வழக்குரைக்கிறாங்க. ஸோ அதை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இவற்றுள் முதன்மையானது சிலப்பதிகாரம். ஓகேவா? இவற்றுள் முதன்மையானது சிலப்பதிகாரம். காலத்திலையும் கதை தொடர்பாலும் பாவகையிலையும் ஒன்றுபட்ட சிலப்பதிகாரம், மணிமேகலும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காலம் அப்படிங்கிற பேசுறப்ப கோவலன் மாதவிக்கு பிறக்கக்கூடிய மகளாகிய மணிமேகலையை கொண்டு எழுதப்பட்டதுதான் மணிமேகலை. ஓகேவா? அப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டுமே அந்த கதை தொடர்புலையும் ஒன்னா வருதா. இப்ப மாதவி கோவலனை பத்தி சிலப்பதிகாரத்துல பேசுறாங்க. இப்ப அவங்களுக்கு பிறந்த மகள் தான் மணிமேகலை, அவங்கள மணிமேகலை பேசுறாங்க. அப்ப கதை தொடர்பு வருதுல, அதான் கதை தொடர்பு. அப்ப காலம் அப்படிங்கிறப்ப அவங்க பொண்ணு, அப்ப அந்த காலம் ஒரே காலத்துல தானே இருக்கு. அப்ப அந்த காலம் கதை தொடர்பு பா வகையிலையும் ஒன்றுபட்ட சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலையும் எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறது இந்த 3 காரணம்: காலம், கதை தொடர்பு, பாவகை. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இசை நாடகமே சிலப்பதிகாரத்தினுடைய கதையின் உருவம். இசை நாடகமே. நூல் எழுந்த வரலாறு. சேரன் செங்குத்துவன் சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் மலைவளம் கால சென்றார். அதாவது நம்ம நாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் ஊருக்கும் எல்லாத்துக்கும் போவாங்களா. அப்ப மலை, அவங்க சேரனுடைய பிளேஸ் எல்லாமே இந்த கேரளா சைடு இதெல்லாம் வர்றப்ப அப்ப மலை வளத்தை போய் பார்க்க போறாங்க. அப்ப அங்க இருந்த மலைவாழ் மக்கள், அப்ப மலை தானே பார்த்து, அப்ப மலையில வாழக்கூடிய மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. வேங்கை மரத்துக்கு கீழே ஒரு பெண் தெய்வத்தை வந்து நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாத்தனார், சீத்தலை சாத்தனார் என்ன சொல்றாரு, அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம். அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் அப்படின்னு சொன்னது யாரு? சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி, அது ஒரு கேள்வி. அப்ப அப்பெண்ணினுடைய வரலாற்றை, அந்த பெண்ணினுடைய வரலாறு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் கண்ணகியினுடைய வரலாறை சுருக்கமா சொல்றாரு. அப்ப அதை கேட்ட இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம். அப்ப இது ஒரு கேள்வி. கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது அப்படின்னா இளங்கோவடிகள் சொன்னது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் சாத்தனார் என்ன சொல்றாருன்னா, அடிகள் நீரே அருளுக. அப்ப நான் ஏற்றுறேன், அதாவது யாம் ஏற்றுவோம், நாம ஏற்றுவோம் அப்படின்னு சொல்றாரா? யார் சொல்றா? இளங்கோவடிகள் சொல்றாரு. அதுக்கு சாத்தனார் என்ன சொல்றாரு? அப்ப அடிகள் நீரே அருளுக, அப்ப நீங்களே அதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு சாத்தனார். அவ்வளவுதான். இப்ப இது யாரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டா சாத்தனாருடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்படிதான் சிலப்பதிகாரம் வந்து உருவாகுது. ஓகேவா? அப்ப 100 பயன் 3 அரசியல் பிழைத்தோருக்கு அறங்குற்றாகும், விசலத்தினை உயர்ந்தோர் ஏற்றுவோர் ஊழ்வினை கொடுத்து வந்து ஊட்டும். ஓகேவா? சோ இந்த 3 இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது தேவையில்ல. பேசிக்கா அது என்ன நமக்கு அர்த்தம் புரியுதோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 வந்து எந்த நூலை பத்தி பேசுது அப்படிங்கிறது நமக்கு கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தை பத்தி பேசுது. ஓகேவா? சோ இல்ல ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும். சோ அடுத்து இந்த புக் பேக் ஆன்சருக்கு போயிருவோம். இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிறது ஐம்பெருங்காப்பியங்கள். அடுத்து இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். அதுக்கப்புறம் உரிய எழுத்தை இது வந்து ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து வாழ்தல் வேண்டி 3 சொல்லி இன்னும் வரணும். சாரி,
3 சுழி இன்னும் வரும். ஊழ்வினை துறப்ப இந்த ரா வரணும். அடுத்து தாழ்ந்த உடையன் தளர்ந்த இந்து வரணும். தளர்ந்த செங்கோலன் இந்த லா வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து சீர் எதிகை இந்த ரூவா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து கீழே என்ன இருக்கு, இருக்கு, இங்கேயும் இருந்துச்சு, அவ்வளோதான். அடுத்து சீர்முனையா, சீர்முனை இங்க கா வருது, இங்கேயும் கா வருது. அடுத்து இங்க யானோ அரசன் யானை கல்வன் யா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது மேட்ச் த ஃபாலோயிங் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஏற்கனவே அங்கே சொல்லியிருக்கேன்ல 10, 13, 7 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி வரிசையா வரணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கதை எங்க ஆரம்பிக்குது, காவேரி பூம்பட்டினத்துல ஆரம்பிக்குது. அப்ப பூம்புகார், அப்ப புகார் காண்டம் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் மதுரைக்கு வர்றாங்க. மதுரைக்கு வந்து அந்த பாண்டிய மன்னன் கிட்ட வழக்குரைக்கிறாங்க. ஸோ அந்த காட்சிலம்பு விற்கிறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வருது. அப்ப மதுரை காண்டம் 2வது வரணும். அப்ப மதுரை காண்டம் இந்த சினாரியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இங்க இருந்து நடைப்பயணமாவே அந்த சேர்நாட்டை போய் அடையிறாங்க, ஓகேவா? அப்ப அடுத்து வஞ்சி காண்டம் வருகிறது, அவ்வளவுதான். அப்ப 10, 13, 7 10, 13, 7, ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த குருவினாவில் 4வது 5வது பாருங்களேன், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. யாரையோ நீ மடக்கொடி, யார் யார்கிட்ட கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் நான் உள்ள பிள்ளையே பேசியிருப்பேன். மன்னன் கண்ணகிட்ட சொல்றாங்க. யார் யார்கிட்ட? மன்னன் கண்ணகிட்ட கேட்கறாங்க, அவ்வளவுதான். நற்றிடம் படரா கொற்கை வேந்தே, இது யார் யார்கிட்ட சொன்னது? கண்ணகி மன்னன்ட்ட சொல்றாங்க. கண்ணகி மன்னன்ட்ட சொல்றாங்க. ஸோ அதற்கப்புறம் தமிழ் வளர்ச்சி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.